Hi students, in the last video we saw two stanzas for this poem Casuarina Tree. She described about the tree, how it was and what are the things happen in the evening. She explained that. Now today we are going to see how she was enjoyed with the tree with her companion, his brothers and sister. We are going to see that now. But not because of its magnificence. Dear is the Casuarina to my soul. Beneath it we have played through years may roll. O sweet companion, loved with love intense, for your sake shall the tree be ever dear. But not because of its magnificence. Here மேக்னிஃபிசன்ஸ் தட் மீன்ஸ் கம்பீரமாக இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த கேசரினா ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மரத்தோடைய கம்பீரத்தாலேயோ இல்லை பிரம்மாண்டத்தாலேயோ மட்டும் எனக்கு அந்த ட்ரீயை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லலை. அது எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணலைன்னு சொல்கிறாரு ஆத்தரு. பெனித் இட் வி ஹாவ் பிளேடு. ஸோ அண்டர் த ட்ரீ, ஸோ அந்த ட்ரீக்கு கீழே என்னுடைய கம்பெனியன் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட நான் விளையாண்டுருக்கிறேன். ஸோ ஹியர் ஃபார் திஸ் லைன் தே ஆர் மென்ஷனிங் வி. தே வில் ஆஸ்க் திஸ் கொஷின் ஃபார் அ அப்ரிசியேஷன் கொஷின். வி ரெஃபர் டு ஹூம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹியர் ஆத்தருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் சேர்த்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நவ் மெனி இயர் ரோல்டு. ஸோ இப்போ நிறையா வருஷங்கள் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஸ்வீட் கம்பேனியன் லவ்டு வித் லவ் இன்டென்ஸ். ஸோ என்னுடைய ஸ்வீட் கம்பேனியனுக்கு இந்த கேசரினா ட்ரீ ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் எனக்கும் அந்த கேசரினா ட்ரீயை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் யோர் சேக் ஷல் த ட்ரீ பி எவர் டியர். ஸோ உங்களுடைய ஞாபகங்கள் எல்லாமே இதில் கலந்துருக்கிறதுனால அந்த கேசரினா ட்ரீ எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஸோ ஆத்தருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே தே அஃபெக்டட் இன் டியூபர்குலோசிஸ். ஸோ அந்த டியூபர்குலோசிஸால் அஃபெக்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுடைய நினைவுகள் அந்த கேசரினா ட்ரீயோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Blind with your images, it shall arise in memory till the heart tears blind mine eyes. What is the tug like murmur that I heard, like the sea breaking on a shingle beach? It is the tree's lament and Eric's speech. Blend with your images, it shall arise. ஸோ ஹியர் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த கேசரினா ட்ரீயோடைய ஞாபகங்கள் வருதோ அப்போ அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடைய இமேஜஸும் இதில் கலந்து இருக்குது, பிளெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஷீ லாஸ்ட் ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் இவங்க ஏற்கனவே இழந்துட்டாங்க. தே ஆர் அஃபெக்டட் இன் டியூபர்குலோசிஸ். ஸோ அந்த காச நோயால் அஃபெக்டாக இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய ஞாபகங்களும் இதில் கலந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஞாபகங்கள் வரும்போது till the heart tears blind mine eyes. ஸோ அவங்களுடைய ஞாபகங்கள் வரும்போது her eyes filled with tears. ஸோ அவங்க கண் கலங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கண்ணீர் துளிகள் அந்த முன்னாடி இருக்கிற இமேஜஸை கூட மறைச்சிடுது, பிளைண்ட் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த டக் like murmur that I heard. So here tug that means opare, sad song. ஸோ ஏதோ ஒரு சோகமான ஒரு பாட்டு அவங்கள கேட்டுகிட்டே இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா murmur, அதாவது முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. like the sea breaking on a shingle beach. ஸோ here ஸோ ஒரு ஷீ ஷோர், அந்த கடற்கரையில் அந்த சைடு ஓரங்களில் அந்த கூழாங்கல்லாம் கொட்டி இருந்துச்சுன்னா அந்த அலை அடிக்கும்போது அந்த சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அந்த மாதிரி இந்த புலம்பல் சவுண்டு, இந்த ஒப்பாரி சவுண்டும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புலம்பல் சவுண்டு யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த ட்ரீஸ் லெமண்ட். ஸோ அந்த கேசரினா ட்ரீயோடைய புலம்பல் சவுண்டு எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே ட்ரீஸ் லெமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி அந்த கேசரினா ட்ரீயை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த கேசரினா ட்ரீயும் இவங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசரினா ட்ரீயும் ஃபீல் பண்ணுது. அந்த சவுண்ட் எங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறாரு ஆத்தர். That happily to the unknown land may reach, unknown yet well known to the eye of faith. I have heard that wailed for away in distant lands by many a shelter bay, when slumbered in his cave the water wrath, and the waves gently kiss the classic shore of France, Italy,
beneath the moon, that happily to the unknown land may reach. ஸோ ஹியர் அந்த ட்ரீயோடைய லெமண்ட் இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஹியர் ஐ ஐ ஹாவ் ஹியர்ட் தட் வெல் ஃபார் அவே. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ட்ரீயோடைய சோகப்பாடல் வந்து அவங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நவ் ஷி வாஸ் இன் இங்கிலாந்து பட் த ட்ரீ வாஸ் இன் இந்தியா. ஸோ இவங்க வந்து இப்போது இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, அந்த ட்ரீ இந்தியாவில் இருக்குது, இருந்தாலும் அந்த சோகத்தை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. when slumbered in his cave the water wrath. here wrath அப்படின்றது இங்கே வந்து ஒரு கடல் தெய்வத்தை சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் கூட இங்கே ஸ்லம்மர் டீப் ஸ்லீப், அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது கூட அவங்களால அந்த சோகத்தை உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க. and the waves gently kiss the classic shore of France or Italy. ஸோ ஹியர் அந்த ஷோரில் அந்த கடற்கரையில் அந்த அலைகள் வந்து எப்போவுமே என்ன பண்ணும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஜென்ட்லாக வந்து அந்த கரையை டச் பண்ணிட்டு போகுது, முத்தமிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம்லேயும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, இந்த எல்லா சவுண்டுலையுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃப்ரான்ஸ் இட்டாலியிலோ, ஸோ அதாவது பெனித் த மூன். ஸோ அந்த இங்கே பெனித் த மூன்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நைட் டைம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நிறைய கான்டினென்ட் தாண்டி கடல்களை தாண்டி அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது அந்த ட்ரீயோடைய லெமண்ட்டுன்னு சொல்கிறாங்க. when early late raised in a dreamless zoom and every time the music rose before mine inner vision rose a form sublime, thy form, O tree, as in my happy prime I saw thee in my own loud native clime. when earth lays traced in a dreamless zoom. ஸோ ஹியர் ட்ரீம்லெஸ் டீப் ஸ்லீப். ஸோ ஒரு டீப் ஸ்லீப்பில் ட்ரீமே இல்லாமல் ஒரு டீப் ஸ்லீப்பில் இருந்தால் கூட ஐ கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப் த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீயோட லெமண்ட்டை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஞாபகங்கள் வந்து திரும்ப திரும்ப அகெயின் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்னர் விஷன். ஸோ அவங்களுடைய இன்னர் விஷன் மன கண்களால் பார்க்குறாங்க. அண்ட் as in my happy prime I saw thee in my own loud native clime. ஸோ in my loud native clime, அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், அவங்க சொந்த ஊரில் அவங்களுடைய, ஸோ ஷீஸ் ஏ பெங்காலி போய்டு. ஸோ அவங்க பெங்காலில் இருக்கும்போது அந்த ட்ரீயை எப்படி பார்த்தாங்களோ ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அவங்க இன்னர் விஷன், அவங்க மனக்கண்களால் அதே மாதிரி அந்த ட்ரீயை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. therefore I fain would consecrate a lay unto thy honor, tree beloved of those who now in blessed sleep for a repose. therefore I fain, here fain mean eagerly, consecrated something holy. ஸோ புனிதப்படுத்துதல், அபிஷேகம், கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை தான் கான்சக்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல இந்த கேசிடனோ ட்ரீயை வந்து கான்சக்ரேட், ஒரு புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. unto their honor, tree beloved of those who are in blessed sleep. here blessed sleep அப்படின்னு சொல்கிறது அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கிறாங்க இப்போது. ஸோ அவங்களுக்காக, அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ட்ரீயை வந்து கான்சக்ரேட் பண்ணுவேன், புனிதப்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. dearer than life to me, alas were they, might thou be numbered when my days are done. ஸோ here, ஸோ இங்கே வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருனாக்க டியரர் தேன் லைஃப் டு மீ. ஸோ அவங்க லைஃப்பில் ரொம்ப டியரஸ்ட் நெருக்கமாக இருந்தவங்க யாருன்னா அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. பட் நவ் ஹர் லைஃப் ஆல்சோ நம்பர்டு. ஸோ அவங்களுடைய லைஃப்பும் அந்த டேஸ் வந்து எண்ணப்பட்டு இருக்குது. because she also affected in tuberculosis. In those days they are not having any medicine for the tuberculosis. ஸோ அந்த காலகட்டத்தில் டியூபர்குலோசிஸ்க்கு எந்த ஒரு மெடிசன்ஸும் கண்டுபிடிக்கலை அந்த காச நோய்க்கு. அதனால் இவங்களும் அந்த டியூபர்குலோசிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய இந்த நினைவுகள் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஒரு போயம், ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு இந்த கேசரோனா ட்ரீ, இந்த போயம். with deathless tree like those in Borrowdale, under those awful branches lingered pale, fear rumbling hope and death the skeleton, and time the shadow, and though weak the verse, that would thy beauty fain, oh fain rigors, my love defend thee
from avian curse with deathless tree like those in Borrowdale. So here வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து அவருடைய ஒரு போயமில் எழுதியிருக்கிற அந்த லைன்ஸை வந்து இங்கே டேரடூட் கோட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே பரோடேல்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்க அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா டெத்லெஸ். ஸோ எப்போவுமே நிலச்சி இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ட்ரீஸ்க்கு வந்து டெத்துன்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் தோஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல் ஃபியர் ட்ரம்பிள் ஹோப் அண்ட் டெத் அண்ட் ஸ்கெலிடன். ஸோ அங்கே இருக்கிற பிரான்ச்சஸில் என்ன இருக்குனாக்க ஒரு ஃபியர் இருக்குது, ஹோப் இல்லாமல் இருக்குது, டெத் இருக்குது, ஸ்கெலிட்டன் இருக்குது. அதாவது ஒரு சாக போகிறவங்களுக்கு என்ன பயம் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அங்கே இருக்க ட்ரீஸில் இருக்க பிரான்ச்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் நவ் ஷி வாஸ் இன் டெட் பெட். ஸோ அவங்க வந்து ஒரு சாகிற நிலமையில் இருக்கிறதுனால அவங்களுடைய ஃபீலை வந்து அதாவது டேரடூட்டோடைய ஃபீலை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. that would they beauty feign hope feign rigors. ஸோ ஹியர் இங்கே ஃபெயின் அப்படின்றது அந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த காசிரோனா ட்ரீயோடைய ஞாபகங்கள் வந்து அழியக்கூடாது. அதை வந்து லிட்ரேச்சரில் ஒரு கவிதையாக நம்ம எழுதி வைக்கும்போது ஸோ வருங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, they can read that. ஸோ அதனால் அவங்க அதை அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. My love defend thee from oblivion curse. ஸோ ஹியர் oblivions means forget, மறக்கிறது. ஸோ அப்படி மறக்காமல் அந்த ட்ரீயோடைய ஞாபகங்களை அழியாமல் ஒரு உயர்வான ஒரு கவிதையாக எழுதி வைக்கணும். ஸோ அதை லேர்ன் பண்ணும்போது ஸோ எப்போல்லாம் இந்த காசிரோனா ட்ரீ போயமை படிக்கிறாங்களோ அப்போது டேரடூட் அவங்களும் அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடைய மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே அந்த ட்ரீயை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் ஹவு ஷி வாஸ் என்ஜாய்ட், ஹவு ஷி மிஸ்டு தட். ஸோ எப்போல்லாம் அவங்க வந்து அந்த ட்ரீயை மிஸ் பண்ணாங்க, ஆனால் அவங்க மிஸ் பண்ணாலும் அந்த ட்ரீயோடைய நினைவுகள் எப்படி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் டியூபர்குலோசிஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இவங்களும் டியூபர்குலோசிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நினைவுகள் அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு போயமாக எழுதி வச்சுருக்கிறாங்க.